என்ன நடக்க போதோ தெரியல. ம். அக்கா. ம். அம்மா, வாணி வரா. அம்மா, மேடம், இவளோட திங்ஸ் எல்லாம் மேல ரூம்ல இருக்கு. பேக் பண்ணி எடுத்துட்டு வா. ஓகே மேடம். அம்மா, ம். அம்மா, அம்மா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்கம்மா. அதான் வெளியில போக சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன பேச்சு? போடி வெளியில. இப்ப போறியா இல்ல உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளணுமா? அம்மா, தயவு செஞ்சு ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்கம்மா. உன்னால இந்த குடும்ப கௌரவமே போச்சு. எதுக்குமே கலங்காத எங்க அத்தைய இப்படி தலகுனிய வச்சிட்டியே. இதுக்கு நீ இப்ப என்ன சொல்ல போற? மரியாதையா அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. அம்மா, இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்குமா. எனக்கு இந்த மாதிரி பழக்கம் எதுவும் இல்லம்மா. எனக்கு ஜூஸ் கொடுத்தாங்க. அது குடிச்சதுக்கு அப்புறம் தான். ஜூஸா? என்ன கதை விடுறியா? நீ சொல்ற கதையெல்லாம் இங்க யாருமே நம்ப மாட்டாங்க. நீயே ஜூஸ்ல லிக்கரை கலந்து குடிச்சிருப்ப. பரம்பரை குடிகாரியா இருப்ப போல. மேக்னா, தப்பா பேசாத. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. தப்பு செஞ்சுட்டு கோவம் வேற வருதா உனக்கு? இப்போ நீ வெளிய போக போறியா இல்லையா? விஜய், அவளை போக சொல்லு. என் மேல தப்பு இருந்தா என்னை இந்த இடத்துல கொண்டு போடுங்கம்மா. நான் உசுர விட கூட தயாரா இருக்கேன். ஆனா இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுமா. என் அம்மா அந்த மாதிரி என்ன வளர்க்கல. நீ எவ்வளவு அழுதாலும் உன் பேச்ச இங்க யாரும் நம்ப மாட்டாங்க. கிளம்பு. என்னால உங்களுக்கு அசிங்கமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுதுமா. அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பா? உனக்கா? இப்படி ஒரு கேவலத்தை செஞ்ச உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. நான் வேற ஏதாவது செய்யறதுக்குள்ள இங்க இருந்து போயிடு. மா, நீங்களாவது எடுத்து சொல்லுங்கம்மா.
நான் குடிக்கிற பொண்ணு இல்லைன்னு. என்னடி நீ நீலி கண்ணீர் வடிச்சா எல்லாரும் ஏமாந்துருவாங்கன்னு பாத்தியா? உன்கிட்டலாம் பொறுமையா சொன்னா சரியா வராது. பாடி கையிடுங்க. இல்ல மாப்ள, அவர் வீட்ல இல்லாத நேரம் வாணியை நம்ம வீட்டை விட்டு அனுப்புறது எனக்கு சரியா படல வேதா. விஷயம் தெரிஞ்சா அவர் ரொம்ப கோவப்படுவார் வேதா. அவர்கிட்ட பேசி முடிவெடுக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லக்கா. அவளை போக சொல்லுங்க. கொடுங்க. அர்ச்சனை யார் பேருக்கு? என் மனைவி பேருக்கு. பேரு வித்யா. வித்யா கழுத்துல நான் விருப்பம் இல்லாம தான் தாலி காட்டினேன். அவளை நான் வெறுத்து ஒதுக்கினேன். படிப்பு இல்ல, தகுதி இல்ல, எனக்கும் உனக்கு ஏணி வச்சாலும் எட்டாதுன்னு அவளை நான் வார்த்தையால எவ்வளவோ காயப்படுத்தியிருக்கேன். ஆனா அது எதையுமே மனசுல வச்சுக்காம என்னைக்காவது ஒரு நாள் நான் அவளை ஏத்துப்பேன்னு எனக்காக நம்பிக்கையோட காத்திருந்தா, எனக்காக எதையும் செய்ய தயாரா இருந்தா. அதுக்காக அவ எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கா, பல அவமானங்களை சந்திச்சிருக்கா. நானும் அவளை புரிஞ்சுக்காம நிறைய கஷ்டப்படுத்தியிருக்கேன். ஆனா இப்ப நான் அவளை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். வித்யாவை விட ஒரு நல்ல பொண்ண என்னால இந்த உலகத்துல பார்க்க முடியாது. இனி அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் மனைவி. அவளை தவிர வேற ஒரு பொண்ணு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். இதை நான் இன்னும் அவகிட்ட கூட சொல்லல. செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு என் காதலை அவகிட்ட சொல்ல போறேன். இன்னைக்கு நான் அவளை ஏத்துக்கிற மாதிரி சீக்கிரமே எங்க 2 பேரையும் என் குடும்பம் ஏத்துக்கணும். அதுக்கு நீதான் துணை இருக்கணும். நான் எந்த தப்பும் செய்யலம்மா, என்ன நம்புங்கம்மா. உன் உத்தமி வேஷம்லாம் ராத்திரியே கலைஞ்சு போச்சு. இனி நீ என்ன பேசினாலும் எடுபடாது. நீ வந்ததுல இருந்து உன்னால எங்க வீட்டோட நிம்மதியே போச்சு. தினம் பிரச்சனை. ஒரு நாள் கூட நாங்க நிம்மதியா தூங்கினதில்ல. இந்த குடும்பத்துலதான் பிரச்சனையை உருவாக்குறேன்னு பார்த்தா இப்ப எங்க அம்மாவையே அவமானப்படுத்திட்ட. அது மட்டுமா சஞ்சய சுச்சி சொல்றதுக்கே வாய் கூசுது. கடைசி உன் புதிய காமிச்சிட்டல்ல. அத்தை உன்னை எவ்வளவு நம்பினாங்க.
அந்த நம்பிக்கையை கெடுக்க உனக்கு எப்படி நீ மனசு வந்துச்சு? இனி நீ இங்க இருந்தா அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணி உன்னை எங்க அண்ணனுக்கே கட்டி வச்சாலும் கட்டி வச்சிருவாரு. அப்படி ஒரு தப்பு நடந்துடக்கூடாது. ஏன்னா உன்னை இந்த வீட்டு மருமகளா என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஒவ்வொரு பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் பாவம் கிராமத்து பொண்ணுன்னு உனக்காக நான் இறக்கப்பட்டிருக்கேன். உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு ஏன் புருஷன் கிட்ட நான் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு உனக்கு நடக்க இருந்த நிச்சயத்தை நான் தடுத்து நிறுத்தினேன். தெரியுமா உனக்கு? ஆனா நீ அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில ஏன் பையனையே நெருங்கி வந்துட்ட. நீ குடிச்சதை விட பெரிய தப்பு இது. ஒரு தடவை ஐயாவை பார்த்து அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேம்மா. பாத்தியா வேதா, சரியான கேடி இவ. அவர் இருக்கும்போது இவள அனுப்ப முடியாதுல்ல. அதான் அவர்கிட்ட சொல்லிட்டு போறேன்னு சொல்றா. நீ அவர்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்லிக்கிறேன். இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்ல இருக்க கூடாது. வாட்ச்மேன். மேடம், இனி உன்னை இந்த பக்கமே பார்க்க கூடாது. போடி. செக்யூரிட்டி, மேடம். கேட்ட சாத்துங்க. ஓகே மேடம். என்ன மாப்பிள்ள பாக்குறீங்க? இதுக்கு மேல இவளுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா வேதா உங்களை தம் புள்ளையே இல்லைன்னு தலைமுழுகிடுவா. உள்ள வாங்க போலாம். செக்யூரிட்டி, கேட்ட சாத்துங்க. ஓகே மேடம்.
சொல்லு விஜய். வித்யா ரொம்ப பாவம்டா. என்னால எதுவுமே பண்ண முடியல. அவளை நீ தான் எப்படியாவது சேவ் பண்ணணும். சரி வை. சொல்லு சஞ்சய். வித்யா, கடைசியா உன் குரலையாவது கேட்கணும்னு நினைச்சேன். கேட்டுட்டேன். நான் இனி உங்க யாருக்கும் தொந்தரவா இருக்க மாட்டேன் சஞ்சய். உங்க எல்லாரையும் விட்டுட்டு போறேன். இனி நான் திரும்பி வரவே மாட்டேன். வித்யா அவசரப்படாத. நான் சொல்றது கேளு. உனக்கு நான் இருக்கேன். வித்யா நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் உடனே கிளம்பி வரேன். உன்னை நான் கைவிட மாட்டேன் வித்யா. ப்ளீஸ் நான் சொல்றது கேளு. நீ எங்க இருக்கேன்னு சொல்லு, நான் உடனே கிளம்பி வரேன். ப்ளீஸ் வித்யா. வித்யா எங்க இருக்க? வித்யா வித்யா. The number you are trying to reach is currently switched off. Please try again.